அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நம்ம கோல்டு ஃபாயிலுக்கு மேலே ஸ்டோன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் போட்டிருக்காங்க. தஞ்சோர் பெயிண்டிங் சேனலில் ஷர்பான்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த டிப்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து இதை தேடி பிடிச்சி இந்த ஏரியல் ஆண்டனாவை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக ஒரு கோட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 சைடும் ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். நார்மலாக வந்து பெண்ட் பண்ணாலே வந்துடும், ரொம்ப பழசாக இருந்தது அப்படின்னா. இல்லைனா லைட்டாக அந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் இருந்து அதை வச்சு நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் ரிமூவ் ஆகி உடஞ்சி வந்துடுது. அதே போல் ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 பீஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த லாக் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இதில் வந்து 5 பைப்ஸ் இருக்குது. அந்த 5மே வந்து ஒன்றோட ஒன்று ஒரு சின்ன லாக் வச்சு 2 பீஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்கை எடுத்தால் தான் வந்து இந்த கம்பி ஒன்று ஒன்றா வெளியே வருமோ. ஆனால் அது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ரிவர்ஸ் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம நார்மலாக ஏரியாவில் வந்து எந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் வந்து இழுத்து விடுவோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற கரடு வந்து இருந்தது அப்படின்னா அதை வச்சு வெளியே இழுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த பாருங்கள், எடுத்தால் 2 லாக் கீழே விழுந்துருது. இந்த லாக் வச்சு தான் ஒவ்வொரு கனெக்ஷனையும் வந்து ஒவ்வொரு பைப்பையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லாக் இருக்கும். ஸோ அடுத்த பைப்பு வந்து இதுக்குள்ளே அதே போல் ரிவர்ஸ் சைடில் உள்ளே எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் வந்து தெரிகிறத அதே போல் வெளியே இழுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அகெயின் ஒரு லாக் வந்து ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிறப்ப நமக்கு இன்னொரு பைப்பு வந்து ரெடி ஆகிடும். இதே போல் 5 பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகுது. ஸோ எனக்கு அது ப்ரெஷர் கொடுத்து எடுக்கலாம், நம்மளால் இழுத்து எடுக்க முடியலன்றதுனால ஒரு சின்ன ராடு கம்பி மாதிரி வந்து வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்ணி நம்ம அதை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறப்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் டக்குன்னு வந்து எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு கழண்டு வந்துடுது. இப்போது இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து அது ஈஸியாக வந்துடுது. இதே போல் நான் ப்ரெஸ் கொடுத்து நான் 5 பீஸையும் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ 4 பீஸ் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு பீஸ் வந்து உள்ளே இருக்குது. அது வந்து ரொம்ப சின்னது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 சைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 mmலேருந்து அந்த ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் வந்து 2 mmக்கு செட் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 mm, 3 mm, 4 mm, 5 mm, 6 mm வரைக்கும் கூட நம்ம இதுலேருந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது மினிமமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 12x15 போர்ட் சைஸ் வரைக்கும் இருக்கிற பெயிண்டிங்க்கு வந்து இந்த டூல் வந்து போதும். அதுக்கு மேலே பெரிய ஸ்டோன்ஸுக்கு தான் வந்து நமக்கு இது பத்தாது. வேறு பெரிய சைஸ் வந்து ஸ்டோன் க்ளீனிங்க்கு வாங்கணும். இப்போ பாருங்கள், அந்த சின்னதையும் எடுத்தாச்சு. இப்போ 5 பீசஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து ஷார்ப்பாக இருக்குது. அந்த டிப்புலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ராடு இருந்தது, இந்த கம்பி மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ரிவர்ஸ் இன்சர்ஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது வந்து ப்ரெஷர் கொடுத்து வெளியே எடுக்கிறதுக்கு. இப்போ இதை வச்சு நம்ம போர்டில் எப்படி ஸ்டோன் க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து பெரிய சைஸில் உள்ள அந்த ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 mm ஸ்டோனு. இதில் வந்து நான் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஆகிடும் ஃபாயில் மேலே. அது மேலே சின்னதாக ஒரு ட்ராப் வாட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி அது லைட்டாக ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாக அந்த ஃபாயில் வந்து ரவுண்டாக நீட்டாக க்ளீன் ஆகிடுது. நம்ம நார்மலாக நைஃப் வச்சு பண்ணுறதை விட இதில் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஸ்டோனுக்கு மட்டும்தான். ஸ்கொயருக்கு வந்து நம்ம நைஃப்பில் வந்து லைட்டாக லைன் கொடுத்து கூட நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதையும் நம்ம ஸ்டோன் க்ளீனிங்க்கு ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செலவில்லாமல் நமக்கு ரெடி பண்ண முடியுது. நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பழைய இரும்பு கடையிலையோ இல்லை எலக்ட்ரானிக் பழைய பொருள் வச்சு விற்கிற கடைகள்லையோ கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.